வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் ஈகை ஆண்டாள் வசந்தி. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எனர்ஜி ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் போட்டிருப்போம். ஆனாலும் நம்ம வீடு ஒரே டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ வீட்டுக்குள்ள வந்தோம்னா ஒரு சோகமா இருக்கிற மாதிரி, ஒரு ஒரு வெறுமையா இருக்கிற மாதிரி, ரொம்ப டயர்டா அப்படியே ஃபீல் பண்ணுவோம். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டோட எனர்ஜி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது இல்லாம எப்படி இண்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வால் கிளாக்கே ஸ்லோ ஆகும். இல்லைன்னா வால் கிளாக்கு நின்று போயிடும், ஓடாது. சரி, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ்ல, எலக்ட்ரிக்கல் குட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஒன்று நடக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வீடு திருஷ்டியில இருக்கு, நம்ம வீட்டில் உள்ள நபருக்கு திருஷ்டி இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் ஆகும். சரி, இதை நம்ம எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது சாதாரணமாக அழுக்க போகிறதுக்காக மட்டுமே மாப் போடுவோம். ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் போட்டு ஒரு மாப் போடுவோம். ஆனால் இது க்ளீன் மட்டும் ஆகும். ஆனால் எனர்ஜியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அது மாதிரி இல்லை. சரி, நம்ம இதுக்காக இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி தர போறேன். இப்போ மலர் மருத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்கியூ ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் இருக்கு. இந்த ரெஸ்கியூ ரெமடின்றது ஒரு 5 மலர் மருந்துகளினுடைய கலவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக் ரோஸ், கிளிமாக்டிஸ், இம்பேஷன்ஸ், செரிப்ளம், ஸ்டார் ஆஃப் பெத்லெம். இந்த 5 மலர்களுமே பஞ்சபூதத்தின் தன்மையை கொண்டது. அப்போ இந்த இதை வச்சு நம்ம கிளென்சிங் பண்றோம் அப்படின்னா, இப்ப எப்படின்னா, நம்ம பசுவினுடைய கோமியம் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமா நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த பஞ்ச கவ்யம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போலதான் இந்த மலர் மருந்துகள் பயன்படுகிறது. சரி, இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தி நாம மாப் போடும்பொழுது நமக்கு வீடு கிளீன் ஆகிறது மட்டும் இல்லாம நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அங்க கிரியேட் ஆகும். சரி, இது எப்படி பண்ணலாம்? நம்ம மாப் போடும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடுங்க. என்ன என்ன நம்ம கிளினிக் ஏஜென்ட் என்ன போடுவோமோ அதை ஏதாச்சும் போட்டு க்ளீன் பண்ணி வீட்டை முதல்ல க்ளீன் பண்ணிடுங்க, சுத்தம் பண்ணிடுங்க, அழுக்கு இல்லாம. அதுக்கப்புறமா வீட்டுக்கு எனர்ஜைசிங் கொடுக்கணும், சக்தி ஊட்டணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஸ்கியூ ரெமடியை நம்ம ரோஸ் வாட்டர்ல வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு, நம்ம துடைக்கிற அந்த தண்ணியிலையுமே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இப்போ என்னன்னா ரோஸ் வாட்டர்ல இந்த ரெஸ்கியூ ரெமடியும் கலந்து போடணும். அப்போ வீடு வாசனையாகவும் இருக்கும், முழுமையான எனர்ஜைசிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது சொல்லும் பொழுது நம்ம மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே, ஒன்றும் இல்லைனாட ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம் அப்படியா, ஒரு மனசு ரொம்ப காம் ஆகுற மாதிரி, ஒரு மனசு ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுற மாதிரி, ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு சேஞ்ச் இருக்கும். இதை உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரிஞ்சுதுன்னா உங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.